இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மூலிகை ரசம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்றதை இப்போ பார்த்துக்கலாம். ஒரு வெத்தலை, 2 கற்பூரவல்லி, 2 தூதுவளை, கொஞ்சம் துளசி. இன்றைக்கி நம்ம 2 பேருக்கு பத்துற மாதிரி தான் நான் செய்ய போகிறேன், அதனால் இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, தோல் உரிக்காத வெள்ளைப்பூடு. அப்புறம் நார்மலாக நம்ம எல்லா ரசத்துக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலை கடைசியில் போடுறதுக்கு, தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போது ரசத்துக்கு தேவையானதை பொடிச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, 2 மிளகா வத்தல் போடுறேன். அப்புறம் இந்த வெள்ளைப்பூடையும் ஒரு 5 பல் வெள்ளைப்பூடு போட்டுக்கிறேன். இந்தளவு பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன். சிலர் தக்காளியை கட் பண்ணி போடுவாங்க, ஆனால் நான் அரைச்சி தான் போடுவேன். அதனால் இதோடு சேர்த்து தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரெண்டு பேருக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற எல்லா இலையும் போட்டுடலாம். அதில் நான் தக்காளி சேர்த்து அரைச்சிட்டு வந்து இந்த விழுதையும் போட்டுறேன். இப்போ புளி கரைக்க வேண்டாம், நான் அப்படியே முழுசாக கொஞ்சமாக போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காயப்பொடி, தேவையான அளவுக்கு உப்பு. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கலந்து கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப கொதிக்கணும்னு இல்லை, லேசாக பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தை மூடி வச்சிடுறேன். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, பார்க்கலாம். கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரசத்துக்கு தேவையானதை தாளிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு பொரிய ஆரம்பித்தோடனே வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏற்கனவே வெள்ளைப்பூடு போட்டுட்டோம், இருந்தாலும் இதில் எண்ணெயிலையும் கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 3 வெள்ளைப்பூடை அப்படி இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறத ரசத்தில் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தலை கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட மூலிகை ரசம் ரெடி ஆயிடுச்சு.